பாத்ரூம் கதவுங்களில் உள் சைடு இதே போல் கரை பிடிச்சிருக்கும். என்ன ஒரு லிக்விட் சோப்பு எது போட்டாலும் போகாது. அது ஈஸியாக கெமிக்கலே இல்லாமல் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2லிருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நார்மல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதே போல் 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேம் அளவில் வாட்ரு சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்ரு தான். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி காட்டன் துணிங்க, ஏதாச்சும் பழைய துணிங்க 2 எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இனி துடைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த காட்டன் கிளாத்தை நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம டோரை துடைக்க ஆரம்பிச்சிடலாம். மேல் சைட்லேருந்தே எப்போதும் துடைங்க, ஏன்னா மேல் சைடு தான் கம்மியான கரை இருக்கும். இந்த அளவுக்கு துடைச்சோனாலே அந்த ஒயிட் கலரில் ஒட்டியிருந்தது எல்லாரும் ஓரளவுக்கு போயிடும். ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். கீழ் சைடு அடுத்ததாக துடைச்சிக்கலாம். பாருங்கள் துடைச்ச இடம் மட்டும் எப்படி இருக்குன்ட்டு. மறுபடியும் இதே போல் ஒயிட் வருமானு நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக அதே போல் வராது. கீழ் சைடு தான் ரொம்ப மோசமாக இருக்குல்ல. கீழ் சைடு அதிகமாகவே அதை அப்ளை பண்ணிக்கோங்க. துணியில் அதிகமாக தொட்டு நிறையா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறா போல் இருக்கும். முதல்ல லைட்டாகவே தொடச்சி விட்டுடுங்க. இதே மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பழைய ஸ்க்ரப் அதே மாதிரி இருக்கும் இல்லையா, யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் அதே மாதிரி உள்ளதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் இதுலேயே டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இதையும் லைட்டாக நம்ம இதிலேயே துடைக்கலாம். அடி சைடு நல்லா ப்ரெஷர் கொடுத்து துடைங்க. அந்த ஒயிட் கலர் உள்ளதெல்லாம் தண்ணி மாதிரி கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கடைசியாக இது பத்தாது, கண்டிப்பாக தண்ணியில் நீங்கள் ஒரு தடவை துடைச்சிட்டு நல்லா தேய்ங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம துணி எடுத்து இன்னொரு காட்டன் துணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நல்ல துணியில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி தேய்ச்சி விட்டுடுங்க. உங்களுக்கு தேய்ச்சதுக்கப்புறமே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது அப்படின்ட்டு. துணியில் எல்லா அழுக்குமே வந்துடும். மறுபடியும் இப்படி கரை பிடிக்கும்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, தண்ணி பட்டால் கூட நம்ம தரையில் சொட்டிடும், இதில் உட்காந்துருக்காது. கண்டிப்பாக பளிச்சுன்னு போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது, எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே தேவையில்லை. நம்ம முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் இல்லையா, ரொம்ப மோசமாக இருந்தது. எப்படி பளிச்சுன்னு போயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.